மறுமணமா முகர்வதற்குள்ளே தொலைகிறதே வாழ்க்கை ஓர் நாடகமா பல வேடம் யாவும் அணிகிறதே மனமோ ஒரு ஊஞ்சலா முன்னும் பின்னும் ஆடுதே காதல் ஒரு கனவா பிடிப்பதற்குள்ளே மறைகிறதே வானத்தில் ஊஞ்சல் கெட்டி கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் சாப்பிடு. பிரியா சொன்னா இங்க நீ வந்தேன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்குற. சொன்னா கேளு, நீ இந்த மாதிரி எல்லாம் இங்க வந்து இருக்க கூடாது. ஏன் அழுவுறியாம? என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க ஆரம்பத்துல எல்லார் வீட்லயும். சாருக்கு பேருக்கு ஏத்த மாதிரி பூ மாதிரி மனசு, அவர் நல்லா உன்னை பாத்துப்பாரு. நீ கம்முன்னு போய் அங்க இரு. நீ எதுவும் அதெல்லாம் நினைக்காத, நல்லா இரு, சந்தோஷமா இரு. இப்பதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பெருமாள் கோயில்ல இருந்து தான் வரேன். இந்தா உனக்கு திருநூறு வைக்கிறேன், எல்லாம் நல்லா ஆயிடும். சரியா? வீட்டுக்கு கிளம்பி போற வேலைய பாரு. நான் போயிட்டு வரேன். எப்படி மாறிட்டாங்கல்ல, நம்பவே முடியல. உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? நீ ஏடி அதுலயே இருக்க? எல்லாரும் பிரியா வந்து சொல்லிட்டு இருந்தா டீ போட தெரியாது எனக்கு, டீ போடுறதால நான் கொட்டிட்டாங்க தரையில. சரி விடு, அக்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு எதுக்கு அழுதுன்னே இருக்க? அதெல்லாம் யோசிச்சு எதுவும் ஃபீல் பண்ணாங்க. லட்சுமி அக்கா சொன்ன மாதிரி சாருக்கு பூ மாதிரி மனசுதான் நல்லா உங்க புரிஞ்சுருக்காருல்ல. ஆமா, அவர்தான் டீ போட சொல்லி கொடுத்தாரு. இருந்தாலும் கொண்டு வந்து விட்டுட்டு போனதும் அவர்தான். அது எதுக்கு நீ அப்படியே யோசிச்சுன்னு இருக்க? சரி, நீ முன்னாடி என்கிட்ட என்னமோ சொல்லணும் சொல்லிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டு, இப்ப எதுக்கு அதெல்லாம் நீ சொல்லு. எனக்கு தரையெல்லாம் உடையிற மாதிரி இருக்கு. தெரியலன்னா என்னால முடியாது. அது எப்படி சொல்றது நமக்கு? அது கொரோனாக்கு முன்னாடி நடந்தது. அதெல்லாம் எதுக்கு இப்போ? கொரோனாக்கு முன்னாடியோ பின்னாடியோ எனக்கு இப்பவே நீ சொல்லி ஆகணும். எனக்கு தலையில மரங்கொத்தி குத்துற மாதிரி இருக்கு. அது பெரிய விஷயம்லாம் ஒன்னோட. ஒரு முறை சார் வந்து சாப்பாடு வாங்கிட்டாரா, வாங்கி சொல்லி கொடுத்தாரு. அப்ப போனேன், அவரும் நிறைய வாங்கி கொடுத்தாரு. நானும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். அப்பதான் கிளம்பும் போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. என்ன சொல்ற? அம்மா சாரா நம்ம சார் தான் சொல்லிட்டேன். நான் இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, நீங்க வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டேன். நானு நீ மோதிரம் போடும் போதும் சரி, அவங்க வந்து நகை போடும் போதும் அப்படியே தள்ள மாதிரி நிக்கிறேன். நீ ஏன் அப்படி இருந்த? இது முன்னாடியே சொல்லிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நாளே நாள் அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் கேட்கும் போது என்ன பண்றதுமே தெரியல. புரிஞ்சு போச்சு, விடு. இதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நானு எவ்வளவு பெரிய விஷயம் இது. அது முடிஞ்சு போன விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது திரும்ப அவர் என்ன திரும்பி கூட பாக்கல. என்ன திரும்ப நாரியா பொண்ணு பண்ண மாதிரி நீங்க எதுவுமே பண்ணிடாதடி. சிலர்லாம் பழி வாங்குவாங்க, ஆனா சார் அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணல. நீ அதுக்கு சந்தோஷப்படு, சார் கூட ஒழுங்கா வாழு. அத்தை பேசுனாங்கன்னா நீ அதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்காது. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்ட எத்தனை சீரியல்ஸ் பாக்குறோம். அத்தைனா அப்படிதான் இருப்பாங்க. நீதான் கொஞ்சம் பொறுத்து பார்க்க போனா அவங்க நல்லவங்க மாதிரிதான் இருக்காங்க. நகைலாம் எடுத்துன்னு வந்து போட்டா சொல்லி யாரு செய்வா இதெல்லாம்? எங்கடி நீ ஃபீல் பண்ணாத மாதிரியே ஒரு விஷயத்த சொல்ற. அது கொரோனாக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சுடி. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட அவர் என்ன எதுவுமே கேட்கல, டார்ச்சரும் பண்ணல. அதை பத்தி யோசி. நல்ல மனுஷன் தான் அவரு. எல்லார்கிட்டையும் அவரு தோழர் தானே பேசுறாரு. புரிஞ்சுதா? சிரி, மூஞ்சை இப்படி வச்சுன்னு இருக்காது. சிரி சிரி, நல்லா சிரி. சார் ரொம்ப நல்லவர். நீ அவர் கூட சேர்ந்து ஒழுங்கா வாழு, ஓகேவா? அம்மா இவ சொல்றதாமா சரி.
அவன் சொல்றதாமா சரியா இருக்கும். சரியா? நடந்ததெல்லாம் போட்டுமா, இனிமே எல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அவர்தான் போன் பண்றாரு. பேசணும். அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க ரெடியா இருங்க, நான் வந்து கூட்டிட்டு வரேன். அம்மா சொன்னாங்க சார். ஆமா, அம்மா காங்க. எப்போ வருவீங்க? நான் இனிமே தான் வந்துட்டேன். ரெடியா இருக்கு. சரிங்க சார். ஓகே. அப்பா சொல்லுமா. என்னமா? அவங்க அம்மாவே கூட்டிட்டு வர சொன்னா. அப்பா இனிமே எல்லாம் நல்ல காலம். இனிமேல் எல்லாமே நல்லதா நடக்குமா. எல்லாத்துக்கும் பல மீனாட்சி அம்மா துணையா இருக்கும். இனிமே எல்லாம் நல்ல காலம். அவரோட சந்தோஷமா இரு குழந்தை. நல்லது. கவலையே படாதம்மா, எல்லாம் இனிமே நல்ல காலம் தான் நமக்கு. சரியா? ஹாப்பியா இரு. என்னடா வாங்கிட்டு போன உன் மாமியார் வீட்டுக்கு? ஸ்வீட் வாங்கி பண்ணலாம். சரி, காரம் ஒண்ணு வாங்கிட்டு போலியா? மிக்சர் வாங்கி போனியா? வெரி குட், சூப்பர் சூப்பர். ஆமா, பொண்ணு ஒன்னும் அழுதத பத்தி ஒன்னும் சொல்லலையே. ஏதோ சத்தம் கேக்குதே, நைஸா பாரு, டக்குன்னு எந்திரிச்சு போய் பாரு. மைனி மைனி மைனி, இன்னாடி என்ன நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இன்னாடி கேள்விப்பட்ட? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே. யார்டி சொன்னா? எவடி சொன்னா? அதான் பெரியவருக்கு சொல்லிருக்கீங்க போல இருக்கு 2 நாள் முன்னால. ஏதோ லவ் சாமே. ஆமாண்டி, நான் எங்க அண்ணன்ட்ட சொன்னேன் மனசு கேட்காம. ஆனா அவரை சொல்லாதே அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டாரா? சொன்னாரு. கிளம்பிடும். ஆமா, நான் என்னடி செய்ய? இப்போ முத நாள் ரோஸ் கொடுத்திருக்கான். இப்ப 4 நாள் முந்திதாண்டி. முத நாள் ரோஸ கொடுத்திருக்கான், அடுத்த நாள் வைர மோதிரம் கொடுத்திருக்கான், அதுக்கடுத்த நாள் நான் என்ன பண்ணேன்? சரி, இந்த பொண்ணு யாரு, எப்படிப்பட்டவ, எப்படி வெட்டி விடலான்னு பார்க்க போனேன். நானும் ஒரு நகை எடுத்துட்டு போனேன். வேற என்ன செய்யறது சொல்லு? நானும் நகை எடுத்துட்டு போனேன்னுதான் தங்கம்னு நினைச்சிடாத, கவரிங் தான், 1 கிராம் சங்கிலி தான். நானும் போய் பார்த்தேன். தம்பி கிட்ட சொல்லலாம், ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா, ஊரை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு நினைச்சேன்டி. அவன் அன்னைக்கு சாயந்தரமே தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். அடியாத்தி, என்னால என்னடி பண்ண முடியும் சொல்லு? அப்ப என் பொண்ணுக்கு என்ன செய்யறது? இலவு காலத்து கிளி மாதிரி என் பொண்ணு என்ன பண்றது நானு? சரிதான் நீ கேக்குறேன்டி. ஏட்டி இப்படி கோவப்படுற? உன் பொண்ணுன்னா அது யாருடி? என் தம்பி பொண்ணு தானே, நான் விட்டு கொடுத்துருவனாடி. அந்த ஜோசியரே என்னடி சொன்னா, 3 வருஷமா தோஷம் இருக்குன்னா. சரி அப்படின்னு பார்த்தா, இப்போ போன மாசம் நானும் தம்பியும் போனோம். அப்ப என்ன சொன்னா, ஒரு வாழை மரத்துக்கு தாலிய கட்டி வெட்டிட்டா தோஷம் போயிரும். நாங்களும் சரி சொல்லலாம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்குள்ள இது இந்த காரியத்தை பண்ணிட்டானே, நான் என்ன செய்ய? என்னமோ போங்க, எதையோ சொல்றீங்க. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு என்ன பண்றது? ஏண்டி, உனக்கு ஒரு வழி சொல்லாமலாடி இருப்ப? கோவப்படாதடி. இது யாரு? வாழை மரம், அவ்வளவுதான். வாழை மரத்துக்கு தாலிய கட்டிட்டு 4 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணான்னு சொன்னார்ல, இது வாழை மரம், அவ்வளவுதான். 4 மாசம் டைம் கொடு, நான் துரத்திடுவேன். நீ என்ன நினைச்ச? கேனச்சரிக்கின்னு நினைச்சியா? என் தம்பி பொண்ணு வர வேண்டிய இடத்துல எவ்வளவு வந்தா நான் விட்டுருவனாடி? அப்படியா மதனி? உங்க நல்ல மனசு தெரியாம போயிடுச்சு. சரி, அப்பன்னா சரி சரி சரி, நான் காத்திருக்கேன். 4 மாசம் தான். சரி சரி, இதத்தான் நான் அண்ணன்கே சொல்ல நினைச்சேன். அண்ணன் என்ன, உனக்கு தான் தெரியுமே உன் பெரியத்தான பத்தி. ஒரு சமயம் நல்லா பேசுவாரு, ஒரு சமயம்
அப்படின்னு பாரு. நான் என்னத்த சொல்ல, அதனால தம்பிக்கும் சொல்லுடி. சொல்றேன். விஷயம் காதுல பட்டவனே ஓடி வந்தேன், கேட்கணும் தான் உங்களை. சரி சரி, நான் கிளம்பட்டுமா? ஒரு வா காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உடம்ப பாத்துக்கங்க. சரிடி, நான் கிளம்புறேன். வா. இன்னும் யாரா இருக்கலாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோ. கடவுளே, இவன் இப்படி பண்ணிட்டானே. அது சரி, நம்ம பேசுனதை கண்டா இவங்க கேட்டிருக்குமோ? கேட்டா என்ன, அதுவும் தெரியட்டும். உவாயம்மா, என் குலத்தை காப்பாத்துமா. என் தம்பி பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லுமா. என் குலத்தை காப்பாத்துமா. உவாயம்மா, உன்னைத்தாமா நம்பி இருக்கேன். அச்சா என்ன சொல்லிட்டு போனாங்க? ஆமா, நீ செஞ்ச காரியத்துக்கு அவள் என்ன சொல்லுவா? என்ன கிளி கிளின்னு கிழிச்சு ஒத்த போட்டுட்டு போற. இன்னும் எவ்வளவு பேருக்கு நான் பதில் சொல்லணுமோ? ராசா பூவு என்ன சொல்லுவாங்க? அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுறா. உனக்கு ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். எனக்கு சந்தோஷம் தாண்டா முக்கியம் பூவு. அதுக்காக தானே நான் மருமகளை கூட்டிட்டு வர சொன்னேன். இப்போ என்னோட சொல்றேன், அம்மா நம்பலாம். இல்லம்மா நம்புறேன். நம்பல என் பொண்ணு யாருதான் இருக்கா. சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அம்மா எங்கடா தாமரை? இல்லம்மா, என்ன போய் பண்ண பாத்து கூப்பிடு. தாமரை தாமரே தாமரே. எப்படி வந்தீங்க? எப்ப கல்யாணம் பண்ணீங்க? ஆமா வயலுக்கு சொல்லக்கூடாது எங்களுக்குலாம். என்ன பண்றது? நான் என்னதான் சொன்னேன் வந்து வரோம் சொல்லணும் மாமி. எனக்கே சொல்லலையே. அப்படி எப்படிதான் வருது? எப்படிதான் பண்றது? எனக்கே சொல்லணும் மாமி. முதல் நாள் ஒரு பொண்ணு அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பொண்ணு ரோஸ் பூ கொடுத்தாங்க. புரியுதா? வாங்கிட்டாரு கொடுத்தானா. அடுத்த நாளைக்கு வைரம் அந்த கடைக்காரர் மாமி எனக்கு போன் பண்றாரு. உங்க பையன் வைரம் மோதிரம் வாங்கிட்டு போனாமே போயிருக்காரு. உங்களுக்கு பிறந்த நாள் வருதாமே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த கொடுமையை நான் எங்க மாமி போய் சொல்ல? எங்க போய் சொல்றது? அந்த பொண்ணுக்கு போட்டுருக்கான் மாமி. நானும் வந்தது கேட்டு பார்த்தேன். அப்புறம் அந்த திருட்டு படவா உண்மையை சொல்றாங்க. போன கேட்டேம்மா, இந்த போன்ல இருக்கு பாரு பொண்ணு, இதாம்மா உன் மருமக அப்படின்னு. நானும் விட்டு கொடுக்காம அடுத்த நாளே ஒரு சங்கிலி வாங்கிட்டு போனா மாமி. 10 பவுன் சங்கிலி வாங்கிட்டு போய் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சத்தாண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இந்த பாதி என்ன நம்பல. அன்னைக்கு சாயந்தரமே தாலியை கொட்டி கூட்டிட்டு இருந்தா இதை நான் ஊருக்கு எப்படி சொல்ல, உலகத்துக்கு எப்படி சொல்ல, உங்களுக்கு எப்படி மாமி சொல்லுவேன்? சொல்லுவான் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே மருமகனால எல்லாம் பண்றது என்ன பண்றது? மருமகனா மானம் வச்சுன்னு குத்துரம் பண்ண வேண்டியதுதான். என்ன இது ரெண்டையும் கண்ணிலேயே காணோம். எங்க போச்சுங்க? போயிடுச்சுங்களா? இப்ப நான் நினைச்சேன் நம்ம பூவை காணுவேன்னு. எங்கடா எங்க போறீங்க? சினிமா மணிக்கு வாங்கல. நான் எதுக்குடா? எனக்கு சினிமா ஒண்ணுதான் குழந்தை. சரி விபூதி எடுத்து பூசி விட்டு போயிட்டு வாங்க. என்னடா சினிமா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். எந்திரிமா எந்திரி. நல்ல சினிமாவா பாத்துட்டு வாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு அம்மா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். நான்
நான் கஞ்சி தானே குடிப்பேன். நீங்க சின்ன வயசு பிள்ளைங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. சரியா? ஏண்டா சொல்லாம கொள்ளாம புது பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சினிமாக்கா போற? நானும் ரெடியா தானே இருக்கேன். ஒரு சொல்லுக்கு அம்மா வர்றீங்களான்னு கேக்குறியா? என்ன பண்றேன் பாரு. ஏண்டா என்ன விட்டுட்டு சினிமாக்காடா? சினிமாக்கா போறீங்களா? யாரு இந்த பூவாரி கிட்டயா? விட்டுருவனானா? கேட்கிறான் பாரு கேள்வி. அம்மா நீ வரியாமா? சும்மா குட்டி கேட்கறது எனக்கு தெரியாமாடா. எப்படி போறீங்கன்னு பார்க்க போறீங்க. சினிமா காடா போற? சினிமாக்கு வாடா. அம்மாக்கு இப்ப பரவாயில்ல தாங்க. அம்மா என்ன பேசுனாங்க? உங்க அத்தையும் பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஓ அதுவா? அதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட பேசுனதே கேட்டதானே? அம்மா என்ன சொன்னாங்க? அத்தை கிட்ட பேசுனாங்க. அம்மா சும்மா தான் பேசினாங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இல்ல என்கிட்ட பேசுறதா உண்மையா பேசுறாங்க. அத்தை கிட்ட சும்மா விளையாட்டுதான் சொல்லியிருக்காங்க. ஏன் சந்தோஷம் தான் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம். ஃபீல் பண்ணாதீங்க தாமரை. நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க தாமரைக்கு. ஏன்னா இன்னைக்கு எங்க அக்கா கல்யாணம் பண்றதுக்கும் அம்மா முதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க. இப்போ அக்காவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப சமாதானமா இருக்காங்க. அம்மா சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நாள் டைம் ஆகும். அக்காவோட கதை அண்ணன் கதை நான் அப்புறமா சொல்றேன் தானே. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாங்க. சினிமாக்கு போறேன்னு வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் வருத்தம் இல்ல சார். சினிமா போகணும். உங்க
அம்மா உண்மையாதான். தாமரை, அம்மா அத்தை கிட்ட பேசினது சும்மா, வேற யாரு பேசுவாங்க, ஆனா என்கிட்ட பேசினதான் உண்மை. அம்மாக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் தாமரை.